வணக்கம். ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. எப்படி நாட்டை நாசமாக்குவதற்காக ஒரு கும்பல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றதோ அதே மாதிரி உலகத்தை சீரழிப்பதற்கு ஒரு கும்பல் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. கூட்டி கழித்து பார்த்தோம்னா எல்லாம் ஒரே கும்பல் தான். இதை நாம தான் அடையாளம் கண்டுக்காம இருக்கோம். அதாவது உலக மையப்பகுதியிலே இஸ்ரேல் சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளின் மத்தியிலே அவர்கள் தனக்கென்று ஒரு நாடை தந்திரமாக அமைத்து கொண்டார்கள். பாலஸ்தீன மக்களுக்கு அந்த நாட்டினிடம் சென்று அடைக்கலம் கேட்டு அவர்களிடம் ஒன்றி புகுந்து கொண்டு பாலஸ்தீனத்தையே சிறுக சிறுக அழித்து பாலஸ்தீன மக்களை அங்கே அடிமைப்படுத்தி இவர்களுக்கு அமெரிக்காவுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு அங்கே இவர்களுக்கு தனி நாடு இவர்களுடைய நாடை விஸ்தரித்து கொண்டு சென்று விட்டார்கள். பாலஸ்தீனம் என்னும் ஒரு நாடு உலக வரைபடத்திலிருந்தே அகற்றப்பட்டது. பிறகு மீண்டும் போராடி திரும்பவும் உலக வரைபடத்தில் வந்திருக்கு. பாலஸ்தீன் வந்து சுருங்கி காசா, அப்புறமா ஒரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெஸ்ட் பேங்க், இந்த மாதிரி கொஞ்சோண்டு பகுதி தான் அந்த மக்களுக்குன்னு நாடாக இருக்குது. அந்த மக்களையும் நிம்மதியாக இருக்க விடாமல் போர் என்ற பெயரிலே அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே புகுந்து உலகத்தையே மிரள வைத்தார்கள். ஏனென்னா உலகத்திலேயே மிகப்பெரிய உளவுத்துறை மொசாட் இஸ்ரேல்கிட்ட தான் இருக்குன்ட்டு உலக நாடே இஸ்ரேலை கண்டு வியந்து கொண்டிருந்த காலத்தில் மொசாட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, அயன் ரோம்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி அடித்து தும் பண்ணி உள்ளே புகுந்து கிட்டத்தட்ட ஒரு 1200 பேரை காலி பண்ணி ஒரு 250 பேர் பிணை கைதிகளாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதற்கப்புறமா வந்து நடுவில் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி கொஞ்சம் நாள் நிறுத்தினாங்க. இருந்தாலும் வேறு காரணங்களை சொல்லி நாங்கள் ஹமாஸ் அழிப்போம்னு சொல்லிட்டு ஹமாஸ்கிட்ட இவங்களால் போகவே முடியல, போரிடவே முடியல. ஏன்னா அவங்க வந்து 10 ஆண்டு காலமாக திட்டமிட்டு பங்கர்கள்லாம் ரெடி பண்ணி அது உள்ளேருந்து வந்து அடிக்கிறது இவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அதனால் தோல்விதான். இஸ்ரேல் இராணுவத்தினர் காசாவை ஒன்றும் பண்ண முடியல. கிட்டத்தட்ட சின்ன ஒரு பகுதி காசான்றது. ஹமாஸ் அதில் இருக்கிற ஒரு குழு ஹமாஸ் இவர்களை அழித்து ஒழித்து தான் மற்ற வேலையை பார்ப்போன்னு சொல்லி தண்ணி, அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பேசிக் நீட்ஸ் எல்லாம் கட் பண்ணி பல சித்திரவதைகளை செய்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேரை கொன்று குவிச்சிட்டாங்க. எல்லாம் அங்கே வாழ வழி இல்லாமல் எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா கட்டடங்களையும் இடித்து தரமட்டமாக்கி இவர்கள் வந்து சண்டைக்கு கூப்பிட்றவங்கிட்ட சண்டைக்கு போகாமல் பொதுமக்களை, ஆயுதம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொதுமக்களை அடித்து கொன்று குவித்து விட்டு மாறு தட்டி கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அமெரிக்கா தன்னுடைய ஆதரவு கரங்களை நீட்டுவதை நிறுத்தி கொண்டது. ஆயுத பற்றாக்குறை எல்லாம் சேர்ந்து நிலைக்குலைய வைத்து இஸ்ரேலை வந்து நிலைக்குலைய வைத்து விட்டார்கள். திட்டமிட்டு ஹமாஸ் ஒரு பக்கம், ஹவுதிகள் ஒரு பக்கம், ஹிஸ்புல்லா ஒரு பக்கம் சுத்து போட்டு அடின்னு அடித்தாங்க. இருந்தாலும் இவங்களெல்லாம் அப்புறம் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை தான் இவங்க டார்கெட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. இப்போது ஒரு வழியாக அங்கே காசா பகுதியிலேருந்து இராணுவத்தை எல்லாம் கூட இவங்க வாபஸ் வாங்கிக்கினாங்க. ஏன்னா ஜோ பைடன் ரொம்ப டென்ஷனாக கண்டித்தார். அதுக்கப்புறம் வந்து வாபஸ் வாங்கி படைகள்லாம் போயிட்டு பிறகு வந்து இவங்க சூழ்ச்சியில் இறங்கிட்டாங்க. என்ன சூழ்ச்சி? இப்போது அமெரிக்கா வந்து முதல் மாதிரி நேரடியாக இவர்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. ஏன்னு சொன்னால் அங்கே ரஷ்யாவும் சீனாவும் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டோம். வெளிநாடு தான் தலையிட்டுதுன்னா அமெரிக்கா தலையிட்டால் நாங்கள் தலையிடுவோம்னு சொல்லி ஒரு செக் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பின்வாங்கிவிட்டு இப்போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சிண்டு முடிச்சு விடுற வேலையை இப்போ பார்த்துட்டாங்க. இந்த சிண்டு முடிச்சு விடுற வேலை என்னன்னு சொன்னால்
அஹ், கடந்த 2ஆம் தேதி சிரியாவில் ஹமாஸ்கஸ் அப்படின்ற ஒரு இடத்துல, அது வந்து ஒரு தூதரகம், அந்த தூதரகத்தின் மீது திடீர்னு தாக்குதலை நடத்தி ஈரானினுடைய முக்கிய தளபதி, அதாவது லெபனான், சிரியா, ஹமாஸ், ஏமன் போன்ற மிலிட்ரியெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி அவர் தான் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜெனரல் முகமது அசி அப்படின்றவரை போட்டு தள்ளிட்டாங்க. அதாவது ஐஆர்ஜிசி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு, அதனுடைய மெயின் தலைவர் இவர் தான். இவரை வந்து கொண்டுட்டாங்க. இப்போது இதற்கு கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி, அதாவது இப்போது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த செங்கடல் வழியில் வர எல்லா கப்பலையும் ஹவுதிகள் அடித்து இவங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா அந்த சைட்லேருந்து தாக்குறாங்க. சுத்து போட்டு எல்லாரும் அடித்து கொண்டிருந்தார்கள். இப்போது இந்த வேலையை பார்த்ததன் மூலமாக ஈரான் நேரடியாக இஸ்ரேலுக்கு தகுந்த பாடம், ரம்ஜான் மாதம் முடிந்தவுடனே இவர்கள் மீது தாக்குதலை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி நேரடியாகவே ஈரான் அதிபர் சொல்லிட்டார். ஸோ அங்கே வந்து மிகப்பெரிய பதற்றம் நிலவுகிறது. இது எப்படி போகும்? கண்டிப்பாக வந்து இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு ஒரு பொருட்டு கிடையாது, ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா ஈரானுடைய அதாவது உதவி பெற்று இயங்கக்கூடியவர்கள் தான் இந்த ஹமாஸ், ஹிஸ்புல்லா, அதுக்கப்புறம் இந்த அமைப்புகள் ஹவுதிகள், இவங்க எல்லாருமே, இவங்களுக்கெல்லாம் வந்து மெயின் சப்போர்ட்டர் யாருன்னு சொன்னால் ஈரான். ஈரானுடைய பலம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் சைனாவும். இப்போது இவர் வந்து இந்த இஸ்ரேல் சிண்டு முடிச்சு விடுற வேலையை பண்ணிட்டாங்க. இப்போது இந்த வெளிநாட்டு, அதான் மூன்றாவதாக ஒரு நாடு அமெரிக்கா வந்து மூக்க நுழைக்கக்கூடாது, இதில் தலையிடக்கூடாது. ஏற்கனவே ட்ரம்ப் பீரியடில் வந்து ஒரு தாக்குதல் பண்ணாங்க, அதுக்கு பதில் தாக்குதல் இவங்களும் பேரளவில் பண்ணி எதுவும் சேதாரம் இல்லாத மாதிரி நாங்களும் தாக்குதல் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பண்ணி அதை சுமூகமாக முடிச்சுட்டாங்க 2020. அந்த மாதிரி இப்போ வந்து நீ தலையிட்டால் வேறு மாதிரி பிரச்சனை போவோம், நாங்கள் வந்து இஸ்ரேல் அடிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அமெரிக்காவுக்கு சொன்னார். அதையும் மீறி ஜோ பைடன் அவர்கள் வந்து நாங்கள் ஒரு இரும்பு கவசம் போல் இருப்போம், யாருக்கு? இஸ்ரேலுக்கு அப்படின்ற மாதிரி இப்போது முதல் திட்டினவர், காசாவில் அவ்வளோ பேர் சாகும்பொழுதும் கண்டும் காணாமல் இருந்தவர், இப்போது கடைசி நேரத்தில் மொத்த அமெரிக்கா மக்கள், இஸ்ரேல் மக்கள், எல்லா பொதுமக்களும் ஒன்று சேர்ந்து இவங்களை கழுவி ஊற்றுனதுக்கப்புறம் பல போராட்டங்களை நடத்தி இஸ்ரேல்லையும் நடத்துனாங்க, அமெரிக்காலையும் நடத்துனாங்க. ஜோ பைடனுக்கு வந்து இப்போ வருகின்ற தேர்தலில் கண்டிப்பாக ஒரு தோல்வியை தழுவக்கூடிய அளவுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் செஞ்சதுனால அவருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்துடுச்சு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆஃப் ஆனார். ஆனால் இப்போது இந்த பிரச்சனையில் இரும்பு கவசம் போல் இருப்போம், எல்லா உதவிகளும் செய்வோன்ற மாதிரி ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இன்னும் ரஷ்யா என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல, புட்டின் என்ன சொல்லுவாருன்னு தெரியல, ரெண்டாவது சீனா என்ன சொல்லுன்னு தெரியல. இவங்கெல்லாம் நடக்கிறது என்னன்னு பார்ப்போன்னு சொல்லி அவங்கவுங்களுடைய அந்த இராணுவ பேஸை மட்டும் அவங்க சுற்றி நிற்க வச்சு இருக்கிறாங்க. இப்போ ஒரு அமெரிக்கா அப்படி சொல்லியிருக்குது. கண்டிப்பாக ஈரான் மிகப்பெரிய தாக்குதலை நடத்த போகிறாங்க. எதற்காக? இஸ்ரேல் வந்து இப்போது இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட், செல்வாக்கு, இந்த ஆயுதங்கள் மேக்சிமம் இப்போ எவ்வளோ வச்சுருக்காங்களோ அதை ஈரானுடைய அந்த 4 நிலைகள் இருக்குது சரிங்களா? இந்த பிஃபா ஏர்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சைமன் பெரிஸ் ரிசார்ட்டு, ரிசர்ச் சென்டரு, அதுக்கப்புறமா வந்து டீசல் ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் வந்து எனர்ஜி பவர் சப்ளை, இந்த 4 இடங்களை வந்து மையமாக வச்சு இதை அடிச்சிடணும். ஏன்னா இங்கேருந்து தான் இவங்களுக்கு வந்து ஆயுதங்கள் தயாரித்து இந்த குழுக்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இது மேலே வந்து ஒரு கண்ணு. ஸோ ஈரான் ஒரு தாக்குதல் ஆரம்பித்தோன்னே இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த 4 இடங்களை மையமாக வச்சு தாக்குவதற்கு இஸ்ரேல் தயாராக இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது. இது எப்படியாக வளரும் என்பது நம்மளுக்கே தெரியும் போது நெதன்யாகுவுக்கு நல்லா தெரியும். இது நடக்க வேண்டும், வேர்ல்டு வார் வர வேண்டும். இப்போது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் மக்கள் கொன்று குவித்தது பத்தாது, உலகம் முழுவதும் லட்சக்கணக்கில் ஆன இந்த மக்கள் எல்லாருமே சாகணும். இது எல்லாத்துக்கும் காரணம் இஸ்ரேலில் இவருக்கு செல்வாக்கு இல்லை. ஏற்கனவே ஒரு அலைன்ஸ், அதாவது கூட்டணி ஆட்சியில் தான் இருக்கார்.
இருந்தாலும் அவருக்கு இப்போது அந்த பீரியட் முடிய போது, அந்த பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வாரையே செட் பண்ணார். வார் வார் வார்ன்னு சொல்லி எங்கள் தேர்தலில் அந்த அ அதிபர் தேர்தல் நடத்த விடாம பண்ணிட்டுருக்காரு. ஒரு தனி மனிதனுடைய சிந்தனைகள், அவனுடைய அந்த இலக்கு, வெற்றி, இந்த ஒரு போதையில எவ்வளோ மக்கள் இறக்கின்றார்கள். இதை பற்றி கொஞ்சம் கூட மனிதநேயம் இல்லாம இந்த யூதர்கள் என்ன செய்கிறாங்கன்றத உலகமே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு இது பெரிதாகும் பட்சத்தில் அமெரிக்கா உதவி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யாவும் சீனாவும் உதவிகள் செய்வார்கள். இவங்க ஈரான் கண்டிப்பாக அமெரிக்க நிலைகளை தாக்குவாங்க. நிலைகளை தாக்கிட்டாங்கன்னா அமெரிக்கா உள்ளே வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யாவும் சீனாவும் உள்ளே மிகப்பெரிய ஒரு அப்படி அப்படியே இந்த பெரிய பெரிய நாடுங்க கூட நம்ம எங்கே போகிறோம், இந்தியா யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம், ஆண்டாண்டு காலமாக நம்ம ரஷ்யாவுக்கு தான் இருந்தோம், இப்போ எப்படி என்னலாம் நடக்கும்னு தெரியல, எப்படியோ மேக்ஸிமம் நம்ம இதிலிருந்தெல்லாம் தப்பித்து கொண்டு இதிலிருந்தெல்லாம் தலையிடாமல் அப்படி இருந்தோம். ஆனால் ஒரு கட்டம் வரும்போது யாருக்காவது ஆதரவு தெரிவித்து தான் ஆக வேண்டும். அப்போ நம்மளும் வேறு வழி இல்லாமல் இந்த உலக யுத்தத்தில் 3ஆம் உலகப் போரில் கலந்துக்க வேண்டிய சூழ்நிலை வரும். எல்லா நாட்டுக்குமே அதே சூழ்நிலை தான். அப்படி இருக்கும்போது என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்று நினைத்து பார்க்கவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. எப்படியும் இன்னும் 1-2 நாட்களில் உலகப் போர் வெடிக்கும் என்று எல்லா போர் வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படியும் விலை மதிக்க முடியாத இந்த மனித உயிர்களை இவர்களுடைய ஈகோ, இவர்களுடைய அரசியல், இவர்களுடைய தந்திரங்கள், இதன் காரணமாக எத்தனை உயிர்கள் பறிபோகப் போகிறதோ, யாரெல்லாம் நிம்மதி இழந்து அலையப் போகின்றார்களோ என்பது, இப்படி ஒரு சூழ்நிலை உலகத்துக்கு வர வேண்டும். நான் செத்தா பரவாயில்ல, நான் சாவதுக்கு முன்னால் எல்லாரும் சாகணும் அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க. இதில் மிலிட்ரி மேன் இவங்கெல்லாம் மிலிட்ரிக்காரங்க எல்லாருமே ஒரு எந்த நாட்டில் வேணாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சஃபிஷியண்ட்டாக கோடீஸ்வரங்களாக இருக்கிறவங்க பசங்க யாருமே அவங்களுடைய பசங்களையோ அவங்களோ போய் இராணுவத்தில் சேர மாட்டாங்க. பாவர்ட்டி, வேலையில்லா திண்டாட்டம், இந்த மாதிரி இளைஞர்கள் தான் இராணுவத்தில் போய் சேருவாங்க. அவங்க சேர்றதுக்கு பேசிக் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி நீட்ஸ், இதுக்காக தான் அந்த அந்த உத்தியோகத்துக்கு போவாங்க. இருந்தாலும் அவர்களெல்லாம் இப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா போரிட்டு இறந்து போவார்கள். பல பேர் கை கால்களை இழந்து, வாழ்க்கை இழந்து, சரிங்களா, அதெல்லாம் நடக்கும்போது அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான நிவாரணம் கிடைக்கும்ன்றதெல்லாம் போரெல்லாம் முடிஞ்சு அமைதி திரும்பினதுக்கப்புறமா என்னென்ன செய்ய போகிறாங்கன்றதெல்லாம் தெரியாது. என்ன ஒன்று, எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எந்த ஒரு கொள்கைக்காக சண்டை போடுறாங்களோ இது வரைக்கும் அந்த கொள்கை யாருக்குமே நிறைவேறியது கிடையாது. எல்லாமே கடைசியில் ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீர்வு கிடைக்கும். ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ உயிர்கள் போகும். இதுதான் போர். இந்த போர்களை சந்தித்த நாடுகளுக்கு தான் தெரியும் போரினுடைய வீரியம் எப்படி இருக்குன்று. நம்ம ஊரில் ஒரே ஒரு M10 கப்பல் ஒரு குண்டு போட்டதுக்கே எவ்வளோ பேர் இடம் மாறணும், எங்கெல்லாம் ஓடினாங்க. மயிலாப்பூரே சுத்தமாக அங்கே இருக்க மொத்த பார்ப்பனும் ஓடிவிட்டாங்க, அழிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சொந்த மண் கிடையாதுன்றதுனால எங்கே வேணாலும் போவாங்க. ஆனால் நம்மளாம் எங்கே போவோம்? எங்கேயும் போக முடியாது. நம்ம மண்ணிலே தான் மடிவோம். அதனால் உலக அமைதிக்காக நாம் அவங்களுடைய கடவுளை வேண்டுவதை தவிர்த்து வேறு எதுவும் நம்ம செய்ய முடியாது. இந்த அதிகாரம் படைத்தவர்கள், ஆளுகின்றவர்கள் தான் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு சரியான நேரத்திலே சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.